இந்த யூட்டர்ன் எப்படி அடித்து திரும்ப அது வருவதற்கான காரணம் வந்து சொன்னீங்க. அதனோட உயரம் வந்து இந்த 3100 மீட்டருக்கு மேலே அது வந்து உயரம் இல்லை, அதனால தான் இந்த யூட்டர்ன் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டது வந்து இன்னொரு இந்த யூட்டர்ன் அடிக்கிறதுக்கான காரணம் கேட்ட ஒன்று. இன்னொன்று வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த வானிலை மாற்றங்கள் வந்து இந்த பெஞ்சல் புயலை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த வானிலை மாற்றங்கள் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் வந்துகிட்டே இருக்க சார். ஒரு நாள் மழை இல்லை, அடுத்த 2-3 நாட்களுக்கு திரும்ப மீண்டும் கனமழை தொடங்கி கொண்டே இருக்கிறது. இது எதுவரை இந்த மாற்றத்திற்கான காரணம் வந்து என்ன சார்? கண்டிப்பாக, அதாவது நம்ம யூட்டர்ன் அடிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இன்னும் செய்தி. அதாவது இது வடக்கு நோக்கி கடல் வெப்பநிலையின் அதிகமான பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது கடல் ஓரத்துல வெப்ப நீரோட்டம் வலுவாக இருக்கிறது, தொலைவில கொஞ்சம் வெப்பநிலை இருக்கு, நீரோட்டம் இல்ல, மேல் மட்டத்துல வெப்பம் இருக்கு. அந்த பகுதி வழியாக ஆந்திர பிரதேசம் போகிறது. அங்க போனாலும் அங்கே உயரழுத்தம் காத்து கொண்டிருக்கிறது. உள்ளே வடக்கு நோக்கி நகர விடாமலோ அல்லது ஆந்திர கரையில் கறக்க விடாமலோ திருப்பி அனுப்பப்படுகிறது. அதனாலதான் திருப்பி அனுப்பப்படுகிறது. ஏற விடாமல், வடக்கே போக விடாமல் தடுக்கப்படுகிறது. அந்த தடுக்கப்பட போற நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல கரை கடந்த நிகழ்வு வந்து இப்ப லட்சத்தீவுல இருக்குது. அதுவும் அரபிக்கடலுக்கு, அதாவது குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு தெற்குப்புறம் வரப்போகிறது. இவ இரண்டும் ஒரு ஈர்ப்பின் காரணமாக தெற்கு நோக்கி திரும்ப போகிறது. அதுதான் இப்போ இரண்டும் ஒரு ஈர்ப்பு. அதாவது ஏற்கனவே போனதும் ரீஎன்ட்ரி ஆக போகுது, ஏற்கனவே கடந்து போனதும் ரீஎன்ட்ரி ஆக போகுது 27ஆம் தேதிக்கு மேல, கடைசி மாத இறுதியில வந்து. ஆகவே இதன் காரணமாக தென் மாவட்டங்கள்ல இந்த கனமழை கொடுத்த அந்த காற்றழுத்த தாழ்வு திரும்ப அதுவும் யூட்டர்ன் அடிக்குதா? திரும்பியும் அதுவும் அதே வழித்தடத்துல வரவில்லை. அது வந்து இப்ப எப்படி வரப்போகுதுன்னா, லட்சத்தீவு வழியாக குமரி முனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடற்பகுதி வழியாக அதே நிகழ்வு தெற்குப்புறம் அதே நிகழ்வு தான். ஏன்னா அங்க ஒரு எதிர் நிகழ்வு இருக்கு, அங்கேயும் கிழக்கு மேற்கு நோக்கி விடல, அங்கேயும் ஹை பிரஷர் இருக்கு. அதனால அங்கேயும் போக விடாமல் அதுவும் சென்ற இடத்திற்கு திரும்ப போகிறது. இதனால அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு அதுவும் 23ஆம் தேதி வரப்போகுது. இதுவும் 23ஆம் தேதி இலங்கை அருகே வரப்போகிறது. இரண்டும் ஒன்றிணைந்தோ அல்லது தனித்த நிகழ்வாகத்தான் இது தமிழ்நாட்டின் கரையை 23ஆம் தேதி கரை கடக்க போகுது. 23ஆம் தேதி நீங்க சொல்றத பார்த்தா இப்ப ஏற்கனவே உள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தென் மாவட்டங்கள்ல இருந்து இலங்கைக்கு போனது அரபிக்கடல் வழியா மீண்டும் இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியிலும் 23ஆம் தேதி இணையும் சொல்றீங்களா சார்? அப்ப இணைந்து தமிழக கடற்கரை கடக்கும்னா மழைப்பொழிவு எப்படிதான் இருக்கும்? அப்போ இதோட அதிகமா இருக்குமா? மழைப்பொழிவு தீவிரமாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது. 23 இல்ல, 23 தொடக்கம். அப்ப சென்னைக்கு மழைப்பொழிவு 22 லேசாக தொடங்கும் மழை, 23 தீவிரமடையும் சென்னைக்கு. ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள்ளே போகும் பொழுது அனைத்து உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம்லாம் 23 விட 24, 25 கூடுதலாக இருக்கும். சென்னை கூட 24, 25, 26 மழை இருக்கும். 26 தான் அது அரபிக்கடலுக்கு போக போகுது. 23 தொடக்கம் தான். 24, 25, 26 இந்த தேதிகளிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு மழை பொழிவு. ஒருவேளை தென் மாவட்டங்களுக்கா வட மாவட்டங்களுக்கா சார் தமிழகத்துக்கு மீண்டும் மழை பெய்யும்? இது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும், அதாவது கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டங்களும், அதே போல கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள எல்லா வட உள் மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி போய் இருக்குது. அனைத்து ஏரிகள் மற்றும் குளங்கள், ஆறுகள் அனைத்தும் நிரம்பி இப்போதான் அந்த வெள்ளம் வந்து ஓரளவு வடிந்து காய்ந்து இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா 23ஆம் தேதி இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மீண்டும் இணையும் போது மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு தமிழகம் முழுவதும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்களையும் இருக்குது, வட மாவட்டங்களையும் இருக்கு. இது கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களே மீண்டும் இருக்குமா? அங்க நெல்லையில மட்டும் அந்த தடவை அதிக கனமழை பொழிவு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, பல பாலங்கள் காணாமல் போச்சு. இது மீண்டும் இது போன்ற அதிக கனமழை பொழிவு வந்து இங்க தென் மாவட்டங்களுக்கு இருக்குமா, வட மாவட்டங்களுக்கு இருக்குமா சார்? 23 இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இணையும் போது நான் கேட்கறது, அதாவது 3 நாளும் ஒரே மாவட்டத்துல பெய்து கொண்டே இருக்காது. ஒன்றே ஒன்று இன்னொன்று 2 நிகழ்வும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா தனித்தனியா வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. 23ஆம் தேதி வட இலங்கை வரும் பொழுது அது மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்தால் இணையாது. அதற்கு பின்னாடியே இன்னொன்னு பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு, அதோட இணைஞ்சு வரும். அதுவும் இணைஞ்சு வரும். 27ஆம் தேதி இன்னொரு நிகழ்வு அந்தமான் பகுதிக்கு வரப்போகிறது. மும்முனை தாக்குதல் 25 மும்முனை தாக்குதல் வடகிழக்கு பருவமழையில 3 காற்றழுத்தங்கள் இருக்கு. 3 இந்த மாத இறுதிக்குள்ள 3 மொத்தம் நம்ம 4 சொல்லியிருந்தோம். 4ல் 1 முடிந்து விட்டது. 4ல் 1 முடிந்து விட்டது. 4ல் 2 இப்பொழுது பிரசன்ட்ல இருக்கு. 4 இருக்கு இந்த மாசம் கடைசி வரைக்கும். மொத்தம் இன்னும் 3 இருக்குது இந்த மாத இறுதிக்குள்ள. ஆனா தமிழ் இருக்கு. ஆகவே
எல்லாமே தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடல் நோக்கி தான் பயணிக்கக்கூடியது. பெரும்பாலும் மத்திய தமிழ்நாட்டையாகத்தான் மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பாக தெரிகிறது. ஆனால் எல்லா நாளுமே ஒரே இடத்துல மழை பெய்யாது. இப்ப 22ஆம் தேதி 23ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களும், 23, 24ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களும், 24, 25 ஒரு குறிப்பிட்ட மாவட்டம், 25, 26 கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி மழைப்பொழிவை கொடுக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் 2 நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துட்டு போகும். ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த பாதிக்கிற மழைப்பொழிவு என்பது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அமையும். அது கரை கடந்து இருகாற்று இணைவை எங்கே ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்துக்கு மட்டும் தெரியுது. அது பெரும்பாலும் இது வெள்ளம் பாதிக்காத மாவட்டங்களா தான் தெரியுது. திண்டுக்கல், இந்த மாதிரி கரூர், இந்த மாதிரி மழை பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் நிரம்பாத மாவட்டங்களா தான் அது தெரியுது. இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஒரு அச்சுறுத்தும் மழையாக மீண்டும் ஒரு பேசு பொருளாக போகிறது. ஆந்திரா நோக்கி சென்றது மீண்டும் யூட்டினை அடித்தது, தமிழ்நாடு நெருங்குகிறது என்று மீண்டும் 26ஆம் தேதி வரைக்கும் இதை விட பெரும் பேசு பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.